ஓகே. வெயிலே ஃபுல்லா டவுன் முதுகு அடிங்க. நமக்கு அப்புறமா என்ன தோல் இருக்குங்களா? மீன் ஏன்னா மீன் மேட்டுக்கு வந்து போச்சு. எங்க மேல வந்து போச்சு. அதனால்தான் அந்த வெளியில போகிறது ஆகாரம் இல்ல. மீன் பஸ் மீன் எந்த மீன் காலைல சாப்பாடு சாப்பிட்டா காலைல சாப்பாடு. ஒரு ஸ்லைஸ் போட்டாலே ஒரு தோசை கல்லை விட பெருசா வருது. போடுவோம் கேட்டுனா ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்லைஸ் போட்டுருப்பான். நாங்க இது வந்து இதோட போய் சின்ன மீன் நான் போடுவேன் ஸ்லைஸ். இது பீச்சு நீங்களாடா அதில் தேடி கண்டுபிடிச்சேன். பின்னாடி அது வந்து பாருங்க மறைந்த புத்து சென்ற வீரர்கள் இவங்க போட்டோ வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அதுங்க பேக்ரவுண்டு. ஆமாம் நான் பேக்ரவுண்டு அது வந்தால் உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் கவர் கொடுத்துருங்க. எல்லாம் பக்காவாக பண்ணிடுவாரு. மீனை மட்டும் நாங்கள் போட்டு தருவோம். எனக்கு மீன் இப்போ மீன் ஒரு கொண்டாயிட ஆகல. இந்த முதுகில் அடிக்கிற வெயில் ஃபுல்லாக முன்னாடி காட்டுறேன். ஃபுல்லாகவே நாளைக்கு இருந்து இப்போ மாதிரி புடவை எடுத்து வந்துடுறேன். புடவை தான் பெஸ்ட்டு. நீங்க எல்லாத்துலயும் அனுபவப்படுங்க. நமக்கு அந்த அனுபவமே கிடையாது. ஆல்ரெடி நீங்க வெயில வேலை செஞ்சீங்க. கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிருப்பீங்க. நான் கொஞ்சம் கூட வேலை செஞ்சுருக்கேன். சைட்டு காட்டுல இருக்கும். சீப்பர் வெயில் அடிக்கும். மீன் வந்து 4000 ரூபாய் இருக்குமா? 4000 ரூபாய் 50 ரூபாய் ரொம்ப சீப் பெஸ்ட். காலையிலேயே இதை விட சின்ன மீன் 3500 ரூபாய் வேணும். இதை விட சின்ன மீன். ஐயோ மீன் எவ்வளவு பெருசா ஆகாதான். நீங்க டூனாவோட குவாலிட்டி ஓட்டுறாங்களா பாத்துருக்கீங்களா? சின்ன மீன் ஓட்டுறாங்க. பெரிய பெரிய டூனா பார்த்துருப்பீங்க. 150 கிலோ 200 கிலோ. அதெல்லாம் வேற லெவல் அமௌண்ட் அந்த மீன் இல்ல. இது அது வந்து அந்த கடல்ல தான் கிடைக்காது. சொல்லுவாங்க அதோட மீட்டர் சூப்பரா இருக்கும். மீட் வந்து எவ்வளவு ஸ்டோரேஜ்ல வச்சு மீன் அப்படியே டோட்டலா மெல்ட் ஆக்கி தண்ணியில தான் போட மாட்டாங்க. நிக்கும் பாக்கலாம். பீஸ் ஓகேவா மேடம் பாருங்க. இது நீங்க ஷேர் பண்றது அதனாலதான் உங்களுக்கு இங்க ஷேரிங் மட்டும் டைம் கிடைக்கும். அது விட 6 பங்கு நீங்க காலையே போட முடியாது. நீங்க வெயிட் போட்டு பிடிச்சிக்கலாம். பிரச்சனை கிடையாது. இப்ப பாருங்க கொஞ்சம் நடவு வருது. கொஞ்சம் நடவு டயர் குறையுது. ஒரு நிமிஷம் தெரியுமா உங்களுக்கு? வெயிட் பண்ண கேரா மீன் சொல்லுவாங்க. கேரா மீன் சொல்லுவாங்க. இங்க இங்கிலீஷ்ல டூனான்னு கேளுங்க. அதுதான் இங்கிலீஷ்ல டூனா. இருக்கிறதுலே அதிகமான புரோட்டீன் மீன் தான். பையனுக்கு வரத்து கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். பையனுக்கு வறுத்து கொடுத்து வச்சீங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பா கொடுத்துருங்க. எந்த பசங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவை கொடுத்துருங்க. கண்டிப்பா ஒன்னாகாது.
ஒரு ஒரு வைட்டமின் மாத்திர மாதிரி ஜிம்முக்கு போறவங்க இதுதான் மெயின்டைன் பண்றாங்க. அதனால விலை அதிகம். அவங்களுக்கு 2 வெட்டினேன், அவங்க ஒரு 2 சைஸ் வெட்டினேன். அது ஒரு கவர்ல போடுங்க, கவர்ல போடுங்க, பையன் வேண்டாம். 2 கவர்ல 3 கவர்ல போடுங்க, 2 கவர்ல போடுங்க போதும். கொஞ்சம் கைடு இந்த வெயில் தான் டயர் ஆகுது. கால் வாசம் கூட முடியல என்னால. அறுபது அவன் வந்து இவன் வந்தான் வெங்கடேஷ் பாவம். அவன் அப்படியே வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் மயக்காச்சு வந்துடுவான். அவன் உடம்புல ஆள்கால் சுத்தமா இல்ல. எது பேசி குத்து போடா அப்படின்னு. ஆமா ஏன் தெரியுமா, அவன் வேலையை முடிச்சுட்டு வந்து கேட்பான். தெரியுது பார்க்கும்போது ஒரு குடியார ஒரு மனசு குடியார தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நின்றுடா போல. அவன் பார்த்தோன்னு இல்ல சுத்துவான் போல. 1 மணி நேரம் பிக்ஸ் வந்துடுவான். ஒரு நாள் கூட சரக்கு பிக்ஸ் வந்துடும் அவனுக்கு. தெரியுமா, ஆல்கால் பத்தி தெரியும். ஆல்கால் 95% எனக்கு தெரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு அதை கவனிக்கிறேன். காட்டியும் நான் தனியா அனுபவிச்சுதான் சொல்றேன். அதெல்லாம் முடிஞ்சுங்க. என்னோட வீடியோ பார்த்து தெரியும். நீங்க வீடியோ பார்த்தல 2 வீடியோ பார்த்துக்க மாட்டீங்க. அப்ப பிகின் நியூஸ்ல 1/2 மணி நேரம் வீடியோ ஓடிடும். இதை பத்தி சொல்லியிருப்பேன். போன் பட்டி கூட போய் கேட்டுருக்காங்க. இவ்வளவு மட்டும் எப்படி நம்ம விடுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நல்லா ஒரு தண்ணி தான், வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு 2 பொம்பளை பசங்க கொஞ்சம் மனசில் நினைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லாராலையும் விட்ட முடியாது ஈஸியா. பாதி பேர் இங்க இடத்துல இறந்து போறது காரணமே அந்த இங்க இந்த இடத்துல இறந்து போடுறாங்க. முக்கால்வாசி பேர் இறந்துடுறாங்க இங்க இதாளுங்க. என்ன காரணம்னா பட்டு பண்ண மத்தியா இவங்க மாதிரி வேலை இல்லைன்னா வேலை இருந்தா போதும், வாயில பணம் இருந்தா போதும் குடிச்சிருக்கு. அதனால உடம்புக்கு ரொம்ப கெடுதல் ஆயிடுச்சு. இந்த ஐட்டம் தனியா இருக்குண்ணே. அதுல பிளாக் வராது, பிளாக் வராது. தனியா எடுத்து வச்சுக்கேன். இதுல இந்த காதல மாட்டோம் பேனு காதல மாட்ட மாட்டாங்க இருக்கு. ஆல்ரெடி நானே என் பொண்ணு ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கணுமே இருக்குது. ஆனா போய் கரண்ட் இல்லைன்னா ஒரு சைடு என்ன பண்ணேன், கட்டிட்டு மேல வச்சுட்டு கல்ல கீழே பத்தினேன். மூஞ்சி விட போதா அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ஆயிடுச்சு. அதே கேட்கறீங்க, நினைக்கவே கூட நீ தலை மட்டுமா? அது தலை முள்ளு எல்லாமே அதே ஒரு 2 கிலோ மேல வரும். தலை பிரிக்கல இது முள்ளு வெட்டி போயிருக்கா நல்லா இருக்கும். அண்ணா இந்த சைடு போதும், இதுக்கு மட்டும் போதும். ஃபிங்கருக்கு போதுமா? அந்த பக்கம் இருக்கு, அதை தனியா போடலாம், அதுல போடலாம்.